ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள் காற்றோடு போகின்ற மேகங்களானாள். காலம் யார் யாரை எங்கெங்கு சேர்க்கும், காலம் யார் யாரை எங்கெங்கு சேர்க்கும், தீர்மானமாய் சொல்ல ஆகாது யாருக்கும், தீர்மானமாய் சொல்ல ஆகாது யாருக்கும். ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள் காற்றோடு போகின்ற மேகங்களானாள். இமையே முள்ளாகும் காலங்களுண்டு, இமையே முள்ளாகும் காலங்களுண்டு, பொய்யல்ல உன் வாழ்க்கை ஆதாரமின்று, பொய்யல்ல உன் வாழ்க்கை ஆதாரமின்று. ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள் காற்றோடு போகின்ற மேகங்களானாள். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. பரப்படுப்பா உஸ்மான், நீயும் பரப்படுறா. யார்கிட்டையும் சண்டை போடாத, கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க. தயவு செஞ்சு உங்க ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதை பாத்துக்கிறா. ஐயாவை பாத்துக்கிறது தான் நீங்க அங்க ஒரு பெரிய குடும்பத்தையே செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இங்க உங்களை யாருங்க பாத்துக்கிறது? இத பாத்தீங்கல்ல, இது என்னோட பையன், நான் இங்கதாங்க தங்குறேன். இந்தப்பா நீ போ. உஸ்மான் சொல்ற பிச்சுக்க, நீ இங்க இருந்து போயிடுற போ. ஓ, அப்போ என்ன ஒரு வேலைக்காரன் நினைச்சுதான் என்ன விரட்டுறீங்க? உஸ்மான், நானே உங்க பிள்ளையா இருந்திருந்தா போ சொல்லுவீங்களா? என்னமோ சொல்லுவீங்களே, நீ என் வயத்துல போறாத மகாண்டான், அதெல்லாம் சும்மா. நான் ஒண்ணு சொல்றேன், நான் உங்க உப்ப தின்னு வளர்ந்த நாய். நீங்க என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் இந்த நாய் உங்க காலை சுத்தி சுத்தி தான் வரும். ஆமா, அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்கம்மா. மிஸ்டர் பத்மநாபன் இமீடியட்டா வர சொல்லுங்க. சார், மகேந்திரன் கோவுக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு நேத்தானே கடைசி நாள். ஆமா சார். ஏன் கட்டல? அது மோகன்லால் கம்பெனிக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு சார். அவங்க நம்மளை விட கம்மியா கோட் பண்ணியிருந்தாங்க. நீங்களா எதுக்கே வேலை பாக்குறீங்க? இத்தனை வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். வாங்க. என்னடா என் கண்ணா, எங்கடா வந்த? தனியாவா வந்த? எப்படிமா வந்த? நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியல பெரியம்மா.
நான் இங்கே இருக்கிறேன் பெரியம்மா. இங்கயா? வேண்டாப்பா, வேண்டாம். நீங்க இருக்க கூடாது. அங்கே மாட்டேன்ப்பா. மாட்டேன்னா எப்படிடா? இத பாரு, என் கண்ணுல நீ நான் சொல்றது கேட்பேன்ல. நல்ல பிள்ளைதானே நீ? கூடவே இருந்ததால் தானே அந்த வீட்டுல சண்டை வந்து பெரியம்மா தனியா வந்துட்டு இப்ப நீ என் கூட வந்து தங்கிட்டேன்னா மறுபடியும் சண்டை வரும். மறுபடியும் நான் போகணும். அப்புறம் பெரியம்மா எங்கேயாவது போயிடுவேன். உனக்கு பெரியம்மாவே இருக்க மாட்டா. சரியா? வேண்டாம் பெரியம்மா, வேண்டாம். வீட்டுக்கு போறேன். சரியா? அழக்கூடாது. போறியா? கண்ணியா? என்னம்மா? ஏன் கண்ணியா பூஜை ரூம் இருட்டா இருக்கேன், லைட்டை போடக்கூடாதா? தெய்வம் இல்லைங்களே. என்ன சொல்றீங்க? இந்த வீட்டு தெய்வம் வெளியே போயிடுச்சு. இனிமே எந்த ரூம்ல லைட் எரிஞ்சாருனா எரியலனா சரி, உங்க திருப்திக்காக வேணும்னா லைட்டை போடுறேன். என்னைக்கு இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்களோ அன்னைக்கே இந்த வீட்டு மகாலட்சுமி போயிடுச்சு. எப்படி சார் ஆயிருக்கும்? ஆச்சரியமா இருக்கு சார். என்ன எங்க கூட்டம்? எல்லாரும் போய் சீட்ல உட்காருங்க. ஆபீஸ் நேரத்துல அனாவசியமா பேசிட்டு. சார், ஒரு சேட் நியூஸ் சார். என்ன விஷயம்? நம்ம குடோன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அதுல 60 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் இருந்தது சார். அப்படியா? ஆமா சார். நம்ம இன்சூர் பண்ணிருக்கோம்ல? இல்ல சார். ஏன் நாளைக்கு டிஸ்பேச் பண்றதால நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? வந்துருவாரு. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். இப்ப வந்துருவாரு. சரி, அப்ப மத்த விஷயத்த பேசிக்குவோம். மாப்பிளைக்கு ஒரு மாருதி கார் வாங்கி கொடுத்துருங்க. அட, இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க செய்ய மாட்டாங்களா என்ன? பொண்ணுக்கு 200 பவுன் நகை போட்டுருங்க. என்னங்க இது? அவங்க வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம். இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்களா? அவ்வளவுதானே, செஞ்சிடலாம். அப்புறம் கையில ரொக்கமா 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருங்க. அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன கொடுத்துடலாமே. இது வந்துட்டாரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். என்னத்தை பேசி முடிச்சிட்டோம்? ஒரு மாருதி காரு, 200 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், இவ்வளவுதான். ஏங்க, நீங்களும் என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. டாக்டரை கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. என்ன வியாதின்னு கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். பிரிவுங்கிறது ஒரு கொடுமையான வியாதி தாண்டா. அது எல்லாருக்கும் வரும். ஆனா சில பேர் தாண்டா அது முழுசா அனுபவிக்கிறாங்க. சரிங்க, சும்மா பழசையா நினைச்சிட்டு இருக்காதீங்க. காஃபி குடிங்க. ஏந்திருக்கு. தலை சுத்துறா. நீங்க காஃபி குடிச்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். பழைய நேரம் 10ஆவதுங்க. நேரம் அவர் ஆபீஸ் பொறுத்து போயிட்டு வரலடா. அந்த பையன் பள்ளிக்கூடம் போயிருப்பான். அங்க என்ன பண்றாங்களோ, ஏன் பண்றாங்களோ, அந்த வீடு என்ன நிலைமையில இருக்குதோ. ஏமா, நான் இப்பதானமா சொன்னேன். சின்ன பையன், அந்த பையனுக்கு உங்க மேல இருக்கிற அக்கறை கூட ஐயாக்கு இல்ல. பாத்தீங்களா? ஒரு தடவை உங்களை வந்து இங்க பார்க்கலாம்ல. அவரு
பார்க்கலாம்டா, அவர் பார்க்க கூடாதுன்னு இல்ல. ஆனா அவருக்கு என்ன வேலையோ, அவர் பொண்டாட்டி, அவர் மாமியார், அவர் பசங்க, இந்த மாதிரி வேலையோட தொல்லை எல்லாம் இருக்குதுல்ல. இத சொன்னாலும் ஒரு சமாதானத்தை சொல்லிடுங்க. நீ காபி சாப்பிட்டியா? நான் போட்ட காப்பியை நான் சாப்பிடுறது இல்லைங்க. உதப்படும் ஏடு, உன் காப்பி குடிச்சுதான் எனக்கு வியாதியே வந்துச்சு. விஷப்பொருட்கள் வேணாங்க. நீ குடிக்கலன்னா நானும் குடிக்க மாட்டேன். சரிங்க சரிங்க. பரவாயில்லைங்க, நீங்க குடிங்க. குடி குடி. நான் போகாத இடம் இல்ல, பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எவ்வளவோ ட்ரை பண்ணி எங்கேயுமே பணம் கிடைக்கல. ஆமா, அவங்க கேட்டதுக்கெல்லாம் தலைய ஆட்டினியே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? என்னங்க அது? வீட்டுக்கு மூத்த பொண்ணு கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா? சொன்னதெல்லாம் நாளைக்கு நிறைவேற்ற முடியாம போய் கல்யாணமே நின்னு போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? நீ இப்படி அபசகுனமா பேசுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில இந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணுமா? என்னடா என் உடம்புக்கு? கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். இன்விடேஷன் போஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஏமா நீங்க அவ்வளவு கேவலமா போயிட்டீங்களா? பைத்தியக்கார பையல, இது என் பொண்ணு கல்யாணம் தான். இன்விடேஷனே அனுப்பலனாலும் நான் போய் தாண்டா ஆகணும். என்ன ஏயா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது, மாப்பிள்ளையும் காணும் பொண்ணையும் காணும், ஐயர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மேல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஏதோ வரதட்சணை விவகாரம் நினைக்கிறேன். அட தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேசுறது. பேஜெடுத்த விவகாரம் நமக்கு எதுக்குயா? ஆளுங்கெல்லாம் வராங்க, நீ போய் வேலையை பாரு. இவன் ஒருத்த அடடா வாங்க. பிசினஸ்ல எதிர்பாராத சில நஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு. எனக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு, ஆனா இப்ப சமயத்துக்கு கிடைக்கல. ஒரு வாரம் 10 நாள்ல நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் நான் நிச்சயமா செஞ்சிடறேன். பையனை வந்து உடனே தாலி கட்ட சொல்லுங்க. இத பாருங்க, இதை விட பெரிய இடம், வசதியான இடத்துல இருந்தெல்லாம் நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன் போட்டி போட்டு வந்து நின்னாங்க. என்னமோ இவன் தான் உங்க பொண்ணை கட்டிக்குவேன்னு ஒத்த கால நின்னான். பாத்தியாடா, இதுக்காக தான் பெரியவங்க சொல்றத கேட்கணும்னு சொல்றது. நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம்னு சொல்லியே, கொஞ்சம் டைம் கேட்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் என்னங்க டைம் வேண்டி இருக்கு? முதல் நாள் தரேன்னு சொன்னீங்க, பேசாம இருங்க. ராத்திரி தரேன்னு சொன்னீங்க, அதுக்கும் பேசாம இருங்க. காலையில தரேன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்து பொருளா இல்ல பணமா தரேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் எதுவுமே வந்து சேரல. தெரியாம தான் கேட்கிறேன், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுவுமே தராம இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஏமாத்தி நடத்திடலான்னு பாக்குறீங்களா? இந்த பாருங்க, கடைசியா சொல்றேன், நீங்க சொன்னபடி செய்யலைன்னா நாங்க இப்பவே ஊருக்கு புறப்பட்டு போறோம். உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாத்துங்க.